குமார் சார் அவர்களுக்கு நன்றி, ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி, விஜயமுரளி அவர்களுக்கும் நன்றி, விஷயம் போல சிற்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் அனைவருக்கும் மேடையில் ஹீரோயின்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே விநியோகஸ்தர் ஜெனிஷ் அவர்களும் பேரரசு சாருக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். பைலோன் ரங்கநாத் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் சாருக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. கணேஷ் சாமியான் கூட உதவி பண்ணி அந்த லாஸ்ட்டாக அந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு அந்த பாட்டை நான் தான் எழுதி கொடுத்தேன் உங்கள்கிட்ட. அவர் டியூன் அவராக போட்டு பாடிட்டார், நான் எழுதி கொடுத்துட்டேன். அவர் தான் அந்த தொடர்ந்து போனாலே பாட்டுக்கு மியூசிக் பண்ணவர் அவர் தான். நான் ஒரே ஒரு 10 நிமிஷம் நான் எழுதி கொடுத்தேன், தொடர்ந்து போனாலே என்னை மறந்து போனாலே அப்படின்னு அழகாக எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அருமையாக அவர் மியூசிக்காக கொண்டு வந்து இந்த நாதஸ்வரம் பாலை வச்சு அருமையாக கொடுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், நாமளே சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், உங்களை மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து சொல்லணும்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டை மூட்டை தூக்கி தான் தொழில் நான் ஆரம்பித்தேன். பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளலாம் நான் கிடையாது. ஆனால் எல்லாரையும் எல்லாம் மதிக்கணும், கவனிக்கணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த படத்தை வந்து யாருக்கும் பாக்கி இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் நல்லா எடுத்துருக்கேன்னு சொல்கிறத விட தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வேறு வளவளன்னு பேச விரும்பல. உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை சொல்லிட்டு, ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது, எங்கெல்லாம் காப்பாற்றி விடுங்க. விஷயம் 2 இயக்குநர்கள் பேசினாங்க, 2 பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் புறம் போடுறாங்க. காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இது வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி 2 திரையங்கம் ஒன்று வந்திருக்கு, உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்றதுக்கு பயந்தாரு, நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் 2 தான் பெரிய படங்களை பூரா வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க படத்தெல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான். யாரு? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெஜெண்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநரையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாள்ல தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாள்ல தீர்வு வந்துடும். இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன், ஆகஸ்ட் 15 மேல இருந்து இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியதில்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா? என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலோட்டமா பேசுறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட பேசுறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுறேன். நடிகர்களா சம்பளத்தை வைக்கிறாங்க, நீங்க தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்க வைத்தவே இல்லை. நீங்க இப்ப கூட ரஜினிகாந்த் சொன்னாரு, நான் 35 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனை எடுத்த பஞ்சரசல் தான் சொன்னாரு, யோ எங்கயா நீ, உனக்கு விவரம் தெரியாம நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு. 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது விற்கதானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க. இன்னொன்னு, யூடியூபர்கள் எந்த காலத்திலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நான் மௌன் காட்டுறேன்னு சொல்றீங்க. நாங்களாம் இருக்கோம்யா. நீங்க கதாநாயகன் நடிச்ச படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம்.
என்ன பண்ண நான் இன்னைக்கு எனக்கு 71 வயசாச்சு. 52 வயசு இதுலயே தான் கழிச்சிருக்கேன். இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க? நீ கூப்பிட்டா வர மாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், விநியோக சங்கம், லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க. உதயநிதி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவார? இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்ல நான் யாராச்சும் சொல்லுங்க வைப்போம். எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார். அதனாலதான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வர் தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் வீடு இருக்கு. நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலா நான் சொன்னது கமலா தியேட்டர்லையும் காசி தியேட்டர்லையும் 100 ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ படுறாங்க, 4 ஷோ ஃபுல்லாகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிற 150 ரூபா. எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன். அதாவது சஃபயரு, அப்புறம் கேசினோ, இன்னும் 5-6 தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர். நேரா போனாரு முதல்வர் எம்ஜிஆர், இந்த மாதிரி உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடம் ஜியோ போட்டாரு. அதுக்கப்புறம் தான் சஃபேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்க தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படம் தியேட்டர் இருந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல தீபாவளில 4 படம் பார்த்துருக்கேன். பிரச்சனை எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன் 4 படம் பார்த்துருக்கேன். ஒரே நாள்ல 4 ஷோ. அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்க தியேட்டருக்காரனுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம். அவங்க செலவாகுதுன்னாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், காசி தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது 150 ரூபா அவங்க தயாரா இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க. மற்றதை பூரா நீங்க வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்காரன் மாட்டேன்னுவாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாம இல்லை. ரேஷியோ குறைவு, அவ்வளவுதான். அதனால நாம உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தயாரிப்பாளர் சங்கம், நாங்க ஒரு ரூட்ல போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்றேன். இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே நீங்க ஒரு 10-100 தியேட்டர் கிடைக்குமா? புரோக்கர் தான் தேடி போறீங்க. ஏன் அவங்க நேரடியா தியேட்டருக்காரங்கிட்ட உங்களோட பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பு அமைங்க. தியேட்டர் அதிபரிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க.